வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் தஸ் ஸ்பாக் ஷூர்பனகா சோ செட் ஷகுனி இந்த ப்ளே எழுதுனது போலி சென்குப்தா. இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. போலி சென்குப்தா அதாவது அம்பிகா கோபாலகிருஷ்ணன் 1948 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு நாடக ஆசிரியர். அது மாத்திரம் இல்லாமல் குழந்தைங்களுக்காக அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. ட்ராமாவிலையும் சரி, அதாவது நாடகத்துலையும் சரி, திரைப்படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் பெங்களூரில் ஒரு அமெச்சூர் தேட்டர் குரூப், அதோட பேர் தேட்டர் கிளப், இதை ஆரம்பித்தவங்களும் இவங்க தான். இந்த தஸ் ஸ்பாக் ஷூர்பனகா சோ செட் ஷகுனி இந்த புக்கை இந்த ட்ராமா 2001 எழுதியிருக்காங்க. இது ஒரு புக். அதில் விமென் சென்டர் ஸ்டேஜ் தி ட்ராமாட்டிஸ் அண்ட் த பிளேன்ற ஒரு புக்கு. இதில் மொத்தம் 6 பிளேஸ் இருக்கும், நாடகங்கள் இருக்கும். அதில் ஒரு நாடகம் இது. இந்த கதையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய காப்பியங்களான ராமாயண மகாபாரதம், இந்த 2 காப்பியத்துலேருந்து ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர், வில்லன் கேரக்டர், அதாவது சகுனியையும் சூர்பனகையும் வச்சு அவங்க இப்போ இந்த காலத்தில் பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை கதை எழுதியிருக்காங்க. ஏன்னா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சது, இந்த சண்டைக்கு காரணமாக இருந்தது, கௌரவர்கள் அழிஞ்சது காரணமே சகுனி தான். அதே மாதிரி சூர்பனகையை பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் சீதை கடத்தப்படுறதுக்கும் ராமாயணமும் முழுசாகவே நடக்கிறதுக்கும் காரணமே சூர்பனகை தான். ஏன்னா இப்போ சூர்பனகை அவமானப்படலைன்னா அவங்க போய் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருக்க போகிறதில்ல, ராவணை சீதையை கடத்தின்னு போகிறதில்ல. பின்னாடி சீதை மேலே ஆசைப்பட்டதுனால அவங்கள வனவாசத்துலேயே வச்சுருக்கும் போது ராமர் அவர் மேலே போர் தொடுத்து இலங்கை அழித்து பின்னாடி சீதையை மீட்டுன்னு வந்தார். இதுதான் ராமாயண கதை. இப்போ சூர்பனகையோடைய இந்த இன்சிடென்ட் மாத்திரம் நடக்காமல் இருந்திருந்தால் ராமாயண கதையே இருந்திருக்காது. அதனால் இவங்க 2 பேருமே 2 காப்பியங்களும் முக்கியமாக திருப்புமுனை ஏற்படுத்தின ஒரு கதாபாத்திரங்கள். இப்போ இவங்க 2 பேரும் தற்காலத்தில் ஒரு ஏர்போர்ட்டில், விமான நிலையத்தில் சந்திச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இவங்க 2 பேரும் விமான நிலையத்தில் இருக்காங்க. ஆனால் விமானம் தாமதம் ஆகுது எடுக்கிறதுக்கு. ஏன்னா விமான நிலையத்துக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, யாரோ ஒருத்தங்க பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு. அதனால் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறதுலேருந்தே நமக்கு இவங்களுடைய கதாபாத்திரம் எப்படிப்பட்டதுன்னு புரியுது. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க, நான் தான் சூர்பனகை, நான் தான் ஷகுனின்னு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த காப்பியங்கள் அவங்கள வில்லனாக காமிச்சிருக்கிறது தவறு. ஏன்னா 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டங்கள் சரியாக வெளியில் வரல. அவங்க பழி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஏன் பழி வாங்கினாங்க, எதுக்காக அந்த வெறி அவங்களுக்கு இருந்ததுன்றது சரியாக வெளிப்படலை. இவங்க மேலே ஜனங்களுக்கு வெறுப்பு வர மாதிரி தான் இவங்கள காமிச்சிருக்காங்களே தவிர இவங்க பட்ட அவமானமும் அந்த கஷ்டமும் வெளியில் காட்டவே இல்லை அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ இந்த நாடகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆணுடைய பேரும் சொல்ல மாட்டாங்க, பெண்ணோட பேரும் சொல்ல மாட்டாங்க. 2 பேருமே அந்த பயணத்துக்காக அங்கே வந்திருக்காங்க. அந்த பெண்மணியும் ஒரு பெரிய பையை தூக்கி வச்சுட்டுருக்காங்க. கையில் ஒரு பத்திரிக்கையும் இருக்குது. இந்த ஆணும் ஒரு பெரிய சூட்கேஸ் வச்சுருக்காங்க. இந்த பெண்மணி ரொம்ப வசதியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களால அவங்க கொண்டு மேகசீனை படிக்க முடியல. ஏன்னா அவங்க போட்டுருக்க கண்ணாடி அவங்க மறைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆணும் ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவருக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சலாக இருக்குது. அதுவும் இந்த பெண் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் செக்ஸை பற்றியும் ஃபெமினிசம் பற்றியுமே பேசின்னு இருக்கிறது அவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அப்போ தான் தெரிய வருது இந்த 2 பேருக்குள்ளே யார்கிட்ட தான் ஒருத்தங்கிட்ட அந்த பாம் இருக்குன்னு. இப்போ இவங்க பேசுகிறாங்க. பேசும்போது அவங்களே சொல்கிறாங்க, நான் தான் சூர்பனகை, நான் தான் சகுனியாக இருந்தவன் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வில்லனாக காட்டப்பட்டோமே தவிர பாதி உண்மை தான் வெளியில் வந்திருக்கு. இப்போ நாங்கள் செஞ்ச எதையும் நாங்கள் மறைக்கல. கதை சரியான கதை தான், நாங்கள் செஞ்சு தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் பாதி தான் காமிச்சிருக்காங்க. எங்களுடைய குணாதிசயங்கள் முழுசாக வெளிப்படலை, எங்களுக்கு நடந்த அநீதியும் முழுசாக வெளிப்படலை. ஏன்னா நாங்கள் அப்பாவிங்க, எங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் வெளியவே வராத மாதிரி தான் கதையை எழுதியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 2 காப்பியங்களும் நாங்கள் பண்ண கதாபாத்திரம் தான், எங்கள் கதாபாத்திரம் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. ஆனால் அதுவும் மறக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரம் சகுனியை சொல்ல மாட்டீங்க, ஆனால் சகுனியை எல்லாருமே வெறுப்பாங்க. அதே மாதிரி ராமாயணத்தை பார்த்தீங்கன்னாலும் முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லிட்டு சூர்பனகையை சொல்ல மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சூர்பனகையை எல்லாருமே தான் வெறுப்பாங்க. யாருமே சூர்பனகையை ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பெண்மணியாவோ இல்லை ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாவோ பார்க்கவே மாட்டேன்றாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும்
அந்த வரலாறை மாற்றணும், எங்களை பற்றி நாங்கள் வந்து அப்பாவிகள்ன்றது உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்களால ஒருத்தரோட இன்னொருத்தர் வந்து உணர்வை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ தேடி பார்த்ததில் அந்த ஆண்கிட்ட தான் அந்த வெடிகுண்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருது. இப்போ கதை ஆக்சுவலாக போய் நடக்கும்போதே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்டேஜ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ட்ராமாவை நடத்தியிருக்காங்க. திடீர்னு அவங்கள பார்த்தீங்கன்னா சகுனியாவும் சூர்பனகையாவும், அதாவது காப்பியத்தில் வந்த மாதிரியும் தெரிவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய தற்கால மாடர்ன் ஆணாவும் பெண்ணாவும் கூட தெரிவிப்பாங்க. அந்த பெண் வந்து ஒத்துக்கிறாங்க, நான் தான் சூர்பனகை, நான் ஆசைப்பட்டது என்ன, அன்பு மட்டும்தான். ராமர்கிட்டையும் லக்ஷ்மணர்கிட்டையும் போனது ஒரு அன்பை வேண்டிதான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து என்னை வெறுத்து ஒதுக்கி புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சிருந்தாலும் பரவாயில்லை, லக்ஷ்மணன் வந்து என் மூக்கையும் காதையும் அறுத்து என்னை அவமானப்படுத்திட்டான். அப்போ எனக்கு ஒரு வெறி வந்தது. நான் அவங்கக்கிட்ட வெறும் அன்பு வேண்டியதான் போனேன். ஆனால் அவங்க என்னை ஒரு பொண்ணும் கூட பார்க்காம அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி என்னை உடல் ரீதியாகவும் வந்து காயப்படுத்தி அனுப்பும்போது எனக்கு ஒரு வெறி வந்தது. இதை தான் நான் போய் என்னோடய அண்ணா கிட்ட சொன்னேன். வெறும் அன்பை வேண்டி போனதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. அதுக்காக தான் என்னோடய அண்ணன் வந்து ராவணை பழி வாங்கணும்னு போனான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சீதையை பார்த்தோன்னே அவன் மனசு பலவீனமாயிடுச்சு, அவளை கடத்தின்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் ராமாயணத்திலே பெரிய ஒரு மாற்றம் வந்தது. கதையே வந்து திருப்புமுனையாக அமைஞ்சிடுச்சு. ஆனால் இப்போவும் என்ன வந்து எனக்கு நடந்த அநீதியை யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் என்னை ஒரு வில்லனாக தான், நான் ஒரு கெட்டவளாக தான் வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி தான் அந்த கதையை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆணும் வந்து நான் தான் சகுனி, நான் வந்து மகாபாரதத்தில் பழி வாங்க துடித்தேன். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பழிவாங்கல், அப்படியே ரத்த கலரியாக இருக்கணும். ஃபேங்டுனா பாய்சன், அதாவது பாம்போடைய விஷத்தை தான் ஃபேங்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் விஷமாக இருந்தேன் அந்த அந்த கதாபாத்திரமாக. ஆனால் ஏன் அது மாதிரி இருந்தேன்றதை யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. அதாவது திருதராஷ்டிரர் வந்து காந்தாரி, அதாவது சகுனியோட சகோதரி, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கௌரவர்களுடைய வீரர்கள்லாம் போய் சகுனியோட காந்தாரா பிரின்சஸ் இளவரசர்கள் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு எல்லாரையும் எடுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டது இல்லாமல் அவங்களுக்கு சரியாகவே சாப்பாடு கொடுக்காம அவங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சகுனியோட ஒரு சகோதரர்களும் பசியால் பட்னியால் கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க. அவன் கண்ணு முன்னாடி அவன் சகோதரர்களும் இறக்குறத பார்த்தோன்னே அவனுக்கு பழி வாங்கணும்னு வெறி இருந்தது. அதனால் அவன் வந்து விடுவிக்கப்பட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, திருதராஷ்டிரர் அவருடைய சகோதரியான காந்தாரியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் காந்தாரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உலகத்தை என்னோட கணவரால் பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு பார்வை இல்லை. அதனால் என் கணவர் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை வந்து அவங்க கட்டிக்கிட்டாங்க, தன்னைத்தானே குருடாக்கிட்டாங்க. இன்னும் இவருடைய பழி வாங்குற வெறி அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கௌரவரோடு சேர்ந்து அவங்களோடே இருந்து அவங்கள பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவருடைய சிஸ்டரோடு அவர் சேர்ந்துட்டார். அது மாத்திரம் இல்லாமல் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அந்த சூதாட்ட பக்கடைக்காய் ஆடுறதுக்கு வரவழைச்ச பிளானும் வந்து சகுனிதி தான். இப்போ வந்து சகுனியால் அந்த பகடையை நல்லா ஆட முடியும். ஏன்னா அந்த பகடையில் இருந்த அந்த தாயக்கட்டை வந்து எப்படி செஞ்சுருந்தாங்கன்னா, அவர் இறந்து போன அவரோட சகோதரர்களோட எலும்புலன்னு செஞ்சுருந்தாங்க. அதனால் அவர் மனசில் என்ன ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி தான் அந்த பகடைகள் வந்து உருளும். அதனால் இவர் என்ன பண்ணார்னா, கௌரவருக்கு பதிலாக நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு பாண்டவர்களோடு விளையாடி இருக்காரு. அவர் நினச்ச மாதிரியே ஜெயிச்சிருக்காரு, பாண்டவர்கள் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சகுனி அந்த ஒரு போர் 2 பேருக்குள்ள ஒரு போரை உண்டு பண்ணி கடைசியில் இவர் சகோதரர்களை கொண்ட கௌரவர்கள் எல்லாரையுமே பாண்டவர்களை வச்சு கொல்ல வச்சார். ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் இவரால் கௌரவர்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ஆனால் பழி வாங்குகிற வெறியில் அவர் அந்த அளவுக்கு இறங்கி செஞ்சார். அதே மாதிரி சூர்பனகை பார்த்திங்கன்னா, நான் வெறும் அன்புக்காக தானே ஏங்கினேன், வேறு எதுவுமே நினைக்கலையே, ஆனால் எனக்கு அந்த அன்பு இத்தனை நாள் ஆகியும் எனக்கு கிடைக்கலையே, அதான் அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் எனக்கு அன்பு கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த ஆணை என்ன சொல்கிறாருன்னா, சகுனியாக இருக்கிறவர், இது வந்து பேராசை, நிலத்து மேலே இருந்த பேராசையால் தான் எல்லாம் அழிஞ்சாங்க. ஏன்னா இந்த ஆரியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து எல்லாரோடையும் மேலானவங்க, எங்களால் வந்து இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மண்ணும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்களே அழிஞ்சாங்க. ஆனால் இன்னமும் கூட மனுஷனோட குணம் மாறல. அவன் ஆரியனாக இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களோட நிலத்து மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதே சமயத்தில் சகுனியாக நான் மகாபாரதத்தில் எவ்வளோ முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்கேன், முக்கியமான கதாபாத்திரமாக இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கான மரியாதை எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் தான் முக்கியமானவன்றதை மக்கள் உணரணும் அப்படின்றத சொல்கிறாரு.
இப்போ இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் ஹேட் பாம் எல்லாமே 4 வார்த்தைங்க தான், 4 லெட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போவும் சரி, அதாவது அந்த காலத்து கதைங்கள்லையும், அதாவது மகாபாரதம் ராமாயணத்துலையும் சரி, இவங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ பிறந்த இந்த பிறப்புலையும் வந்து 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா இந்த பெண்ணும் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அன்புக்காக ஏங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அன்பு யார்கிட்டயும் கிடைக்கல. அதே மாதிரி இந்த ஆணும் என்ன ஆயிருக்காருன்னா, இந்த காலத்துலேயும் மனுஷங்களுக்கு நிலத்து மேலே ஆசை. ஏன்னா இவருடைய சகோதரருக்கு நிறைய நிலம் இருந்திருக்கு. ஆனால் அவர் வந்து இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவரை தூக்கிலிட்டு அவரை சாவடிச்சிடுறாங்க. அந்த நிலத்தை வந்து அபகரிச்சிடுறாங்க. அதனால் நிலத்துக்காக மனுஷங்களை கொள்கிற பழக்கம் இப்போவும் இருக்குது. நிலத்து மேலே, அடுத்தவங்க நிலத்து மேலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இவரோட 13 வயசு தங்கச்சியை வந்து கடத்தின்னு போய் ரேப் பண்ணி கொன்னும் போட்டிருக்காங்க. அதனால் இந்த சமுதாயத்து மேலே அவருக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு இருக்குது. அதனால தான் இந்த விமான நிலையத்தை வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாம்போடு வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா சூர்பனக ராமாயணத்துலேருந்தும் சகுனி மகாபாரத்துலேயும் வந்து இந்த ட்ராமா ஃபுல்லாகவே இந்த 2 கேரக்டர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 2 கேரக்டரும் அவங்களோட உணர்வுகளை வந்து வார்த்தைக்கு மூலமாக அருமையாக வெளிப்படுத்துவாங்க. எப்படி அவங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அதாவது அந்த காலத்தில் தான் அநீதி நடந்ததுன்னா இப்போவும் மாடர்ன் டேஸ்லேயும் இதே அநீதி தான் மக்களுக்கு நடந்துட்டுருக்குன்றத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப அருமையான கதை இது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.